நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 11வது வசனம், மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி அப்படின்ட்டு வசனம் சொல்லுது. அப்ப இவங்க எல்லாம் யாரு அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கும்போது ஜெயில இருக்கக்கூடியவர்களை வச்சுக்கலாம். ஜெயில இருக்கக்கூடியவர்களை விடுவிக்க கூடுமானால், அதே மாதிரி கொலையுண்ண போகிறவர்கள் அவங்களையும் விடுவிக்க கூடுமா. இவங்க எல்லாம் ஜெயில இருக்கக்கூடியவங்க நம்ம வச்சுக்கலாம். இல்லைன்னா இவங்க பிரபல ரவுடிகளா இருக்கலாம். இவங்க எந்த நேரத்துல வேணாலும் சாவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கலாம். இல்ல இவங்க பாவமே செஞ்சு செஞ்சு பாவத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பாவிகளா இருக்கலாம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத செஞ்சுட்டே இருக்கும்பொழுது ஆண்டவர் ஒரு நாள் போதும்பா, இவன் பூமியில வாழ்ந்து என்ன பண்ண போறான் அப்படின்ட்டு ஆண்டவர் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணக்கூடிய ஒரு மனுஷனா கூட இருக்கலாம். சோ இப்படிப்பட்டவர்களை விடுவிக்கணும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. இதை சிம்பிளா சொல்லணும்னா ஊழியம் பண்ணணுங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. ஊழியம் செய்யுங்க அப்படின்னா இயேசுவை பத்தி அவங்களுக்கு சொல்லுங்க. சொல்லி 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 அவங்க மனம் திரும்பி வரும்பொழுது அவங்களுக்கு அதுக்கப்புறம் இந்த பாவமே வெறுப்பா இருக்கும். கொலை செய்யறதா சி வேண்டாம்பா அப்படின்னு இருக்கும், திருடுறதா ஐயோ வேண்டாம்பா அப்படின்னு இருக்கும். சோ இப்படிப்பட்டவர்களை நீங்க விடுவிக்க கூடுமானால், ஜெயில் ஊழியங்கள் இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சு இன்னைக்கு இல்லாமலே போயிடுச்சு. ஏன் அப்படின்னா ஜெயிலே பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. இந்த நாகரிகம் வளர வளர, ஜெனரேஷன் மாற மாற, முன்னாடி நாட்கள்லாம் அவனும் எப்படியாவது நல்லவனா ஆயிட்டா பரவாயில்லையே அப்படின்னு நினைச்சவங்க இன்னைக்கு அதுக்கெல்லாம் பெருசா இடம் கொடுக்கறது இல்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு பெரிய அளவுல இன்னைக்கு சுவிசேஷம் போறது இல்லை அப்படின்ற மாதிரியே இருக்கும். ரொம்ப கம்மியா தான் போகுதுன்றாங்க, ரொம்ப கம்மியா தான் போகுது. அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் புரோட்டோகால் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் மீறி உள்ள போறதே பெரிய ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா தான் இருக்குது. ஆனாலும் அப்படிப்பட்டவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்க முடியுமானால் அறிவிக்கணும் அப்படின்ட்டு இன்னைக்கு வேதம் சொல்றது. நிறைய பேர்லாம் குடிகாரனை பதவிச்சு இவெல்லாம் உருப்படுவானா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா உண்மையான ஊழியக்காரங்க, உண்மையான ஆத்தும பாரம் இருக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட விட்டுட்டு போக மாட்டாங்க. ஒன்னு அவங்க கிட்ட போய் பேசலாம். அந்த டைம்ல அவங்க பேச முடியல அப்படின்னா தெளிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அவங்களுக்கு தெரியுமா அவங்ககிட்ட போய் பேசலாம். இல்லைன்னா அப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கலாம். எதையோ ஒண்ணு செஞ்சு அவங்களும் உள்ள வரணும், அவங்களும் ஆண்டவர் அறிஞ்சுக்கணும், பரலோகத்துக்கு வரணும் அப்படின்றதுதான் ஆண்டவருடைய விருப்பம் அப்படின்றத தெரிஞ்சுட்டு அவங்க செயல்படுவாங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஒரு பொய்காரனா இருக்கட்டும், கொலகாரனா இருக்கட்டும், கொள்ளையடிக்கிறவனா இருக்கட்டும், எல்லாரையுமே ஆண்டவர் தானே உருவாக்குனாரு. உருவானதுக்கு அப்புறமேட்டு அவங்களுடைய வழி ஏதோ மாறி போச்சு, ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, அப்படி போயிட்டு இருக்கிறாங்களே தவிர மற்றபடி உருவாக்குனது ஆண்டவர் தான். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் அவன் எப்படியும் போனா போட்டும்பா அப்படின்னு விடவே மாட்டாரு. எப்படியாவது என் பிள்ளை நல்லா இருந்தா நல்லா இருக்கும், எப்படியாவது அவன் ரட்சிக்கப்பட்டா நல்லா இருக்கும் ஆண்டவரும் எதிர்பார்த்துட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல நீங்க ஆண்டவருக்கு செயல்பட்டு, நீங்க ஆண்டவருக்கு சப்போர்ட் பண்ணி செயல்படும் பொழுது ஆண்டவர் அந்த ஆத்துமாவை ரட்சிப்புகளா நடத்தி பரலோகத்துக்கு கொண்டு வரதுக்கு முடியும். அதனால இப்படிப்பட்டவர்களை நீங்களும் ஒதுக்கிறாதீங்க. சமூகம் தான் ஒதுக்கி ஜெயில போடுங்க, அவனை ஓட விட்டு சுடுங்க, தூக்கு தண்டனை கொடுங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்க அப்படி செய்யாதீங்க. நாம அப்படிப்பட்டவர்களும் பரலோகத்துக்கு வரணும், அப்படிப்பட்டவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். நாம அவங்களை ஒரு கைதி மாதிரி நம்ம பார்க்க கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அவர்களுக்காக ஜெபிங்க, முடிஞ்சா அவங்கள்ட்ட போய் பேசுங்க, அவர்களையும் பரலோகத்துக்கு கொண்டு வரதுக்கு பிரயாசப்படுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்வாராக.